ஸோ இட்லி மாவு அரைக்கிற மிஷின் பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா இன்ஜினியரிங் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஒரு 17,000 பட்ஜெட்டில் இருந்து 55,000 பட்ஜெட் வரைக்கும் இட்லி மாவு அரைக்கிற மிஷின் வந்து இவங்ககிட்ட மட்டும்தான் ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட்லாம் கிடைக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சில் இருந்து 7 இன்ச் வரைக்கும் வெரைட்டி ஆஃப் மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பர்பஸ்க்கு யார் யாருக்கெல்லாம் எந்த மிஷின் சூட் ஆகும் அப்படிங்கிறத அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்களை பற்றி சொல்லுங்கள். சார் நாங்கள் பிரம்மா இன்ஜினியரிங்லேருந்து வந்திருக்கோம். நம்ம மிஷினுக்கு இப்போ ஏற்கனவே முதல்ல சொல்லியிருந்த மாதிரி 4 இன்ச்சிலேருந்து 10 இன்ச் வரைக்கும் நம்ம மிஷின்ஸ் பண்ணுறோம். 4, 5, 6, 7, 8, 10 இந்த 6 மாடலும் பண்ணிகிட்டு இருக்கோங்க. இப்போ இன்றைக்கி இது வந்து 4, 5, 6, 7 இந்த மாடல்ஸ் வந்து ரெடியாக இருக்குது, பார்க்கலாங்க சார். ஓகேங்க. இப்போ 4 இன்ச் மிஷின் வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் சார்? சார் இது வந்து 4 இன்ச் மிஷின் சார். 4 இன்ச் மிஷின் எப்படி சொல்கிறோம்னா அரைக்கிற பிளேட்டோட சைஸை வச்சு தான் 4 இன்ச் மிஷின் சொல்கிறோம். சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ½ HP மோட்டர், சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. 1 மணி நேரத்துக்கு 10 கிலோ அரைக்கும் சார். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது சின்ன சின்ன தள்ளுவண்டி கடை, சின்ன ஹோட்டல்ஸ், ஒரு நாளைக்கு 10 கிலோக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மிஷின் அஃபோர்டபுளாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 10 கிலோ அப்படின்னா ஒரே டைமாக 10 கிலோ போட்ட முடியுமா அரிசியே? இல்லை இல்லைங்க சார், இது ட்ரேவோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கிலோ பிடிக்கும் சார். ஓகே. இது அரைக்க 1 ஹவருக்கு 10 கிலோ அரைக்கும். இது இறங்க இறங்க அரிசி மேலே கொட்டிகிட்டே இருக்கலாம். ஓகே சார். இப்போ இதோடைய மோட்டர் கெப்பாசிட்டிலாம் எவ்வளோ இருக்குது? ½ HP மோட்டர் சார். 0.5 HP மோட்டர், சிங்கிள் ஃபேஸ் தான். சரிங்க. கரண்ட் பில்லெல்லாம்? கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஓடிச்சுன்னா 2 யூனிட் வரும் சார். 1லேருந்து 2 யூனிட் வரும், வோல்டேஜை பொறுத்து. ஓகே சார். ஸோ இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீட்டில் இருக்கவங்க, வீட்டிலேருந்து சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மிஷினோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபா வருங்க. ஓகே. இதுக்கு அடுத்த லெவலுங்கிறது என்ன சார்? இதுக்கு அடுத்த லெவலுங்கிறது இதுங்க சார். இது வந்து 5 இன்ச் பிளேட்டுங்க. சரிங்க. இது வந்து 1 HP மோட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த 4, 5 ரெண்டுலையுமே வந்து ட்ரே கெப்பாசிட்டி ஒன்று தான் சார். 2லேருந்து 3 கிலோ தான் பிடிக்கும். ஹைட்டு ஒரே மாதிரி தான் வச்சிருப்போம். இந்த பிளேட்டோட சைஸஸும் அதுக்கப்புறம் கீழே வந்து மோட்டரோட சைஸும் மாறும் சார். இது வந்து 5 இன்ச் பிளேட்டு, மோட்டர் வந்து 1 HP மோட்டர் போட்டிருக்கோம். சரிங்க. 1 மணி நேரத்துக்கு வந்து 25 கிலோ அரைக்கும் சார். 1 மணி நேரத்துக்கு 25 கிலோ அரைக்கும். ஓ சூப்பர் சார். இது வந்து எல்லாத்துக்குமே, அதாவது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, சின்ன லெவலில் வந்து கடை வச்சு பண்ணுறவங்களுக்கும் சரி, இது வந்து ஓகே. இது வந்து நல்ல பிஸ்னஸ், நல்ல மிஷின். ஓகே சார். ஸோ இதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னா என்ன மாதிரி? இதுக்கு அடுத்த லெவல் இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது வந்து 6 இன்ச் பிளேட்டுங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 HP சிங்கிள் ஃபேஸ் மோட்டர். இது வந்து கடைகளில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காகவே தனியாக ஹைட் பண்ணிட்டோம். ரெகுலராக எல்லா மிஷின்ஸும் இருக்கிற ஹைட்ஸும் வரும். இது வந்து மொத்தமாக 2.25 அடி வருங்க சார். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 HP சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் போட்டிருப்போம். சரிங்க சார். இது 1 மணி நேரத்துக்கு வந்து 45 கிலோ அரைக்கும் சார். 1 மணி நேரத்துக்கு 45 கிலோ அரைக்கும். ட்ரே கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4லேருந்து 5 கிலோ பிடிக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக எவ்வளோ நேரம் அரைக்கலாம்? கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இது 4 இன்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர் அரைக்கலாம் சார். இது 5, 6 பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து 2 ஹவர்ஸ் அரைக்கலாம். 2 ஹவர்ஸ் கண்டினியூவாக அரைக்கலாம். ஸோ இதுக்கு கரண்ட் பில்லுங்கிறது எந்த அளவு வரும் சார்? 1.5 HP வந்து கரண்ட் பில் 2லேருந்து 3 யூனிட் வருங்க சார். 1 ஹவர் ஓடணும். ஓ சூப்பர் சார். மினிமம் வந்து நீங்கள் எந்த மிஷினில் வேணாலும் 1 கிலோ போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுக்கு அடுத்த கெப்பாசிட்டினா இந்த மிஷின் வரும்? இதுக்கு அடுத்த கெப்பாசிட்டி வந்து 7 இன்ச்சுங்க சார். சரி. இது வந்து கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடலு. இந்த 3ம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் மாடல்னு சொல்லி போட்டிருக்கோம். என்னன்னா இந்த கீழே வர ஸ்டாண்டு கவர் மட்டும் எம்எஸ்ல வரும் சார். ஓகேங்க. அலுமினிய கவர் போட்டிருப்போம். ஸ்டாண்டு வந்து எம்எஸ்ல போட்டிருப்போம். அரைக்கிற யூனிட் எல்லாமே, அதாவது இந்த யூனிட், இது ட்ரே எல்லாமே, ஃபுட் கண்டக்டிங் ஏரியா எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வரும். ஓகே சார். இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக வரும். ஸ்டாண்டு கவர் யூனிட் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இது வந்து 2 HP மோட்டர் வருங்க சார். இது வந்து 1 மணி நேரத்துக்கு 60 to 65 கிலோ அரைக்குங்க. ஓகே சார். இப்போ வந்து மிஷினுடைய கெப்பாசிட்டி எல்லாமே சொல்லிட்டீங்க. இந்த மிஷினுடைய ரேட் எல்லாம் எவ்வளோ வரும் சார்? சார் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபா வருது. 4 இன்ச் மிஷினு, ½ HP மோட்டர் போட்டது. இதே 5 இன்ச் மிஷின் போட்டிங்க அப்படின்னா 1 HP மோட்டர் போட்டது 24,000 வருங்க சார். இது 6 இன்ச் மிஷினு, 1.5 HP மோட்ரு, இது வந்து 27,000 வரும். இந்த 3 பட்ஜெட் மாடல். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டிருக்கிறதுனால இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறனா 34,000 ரூபா வருங்க சார். ஓகே சார். ஸோ இதுக்கும் அதிகமாகவும் மிஷின் வச்சுருக்கீங்க? இருக்குங்க. இது வந்து 7 இன்ச்சு, இதுக்கு அடுத்து 8 இருக்குங்க, இதுக்கு அடுத்து 10ம் இருக்குது. ஓகே சார். ஸோ இப்போ அது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வரும்? ஆமாம். இதுக்கு இந்த 7 இன்ச்சுக்கு அப்புறம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும்தான் வருங்க சார். ஓகே சார். இப்போ எல்லா மிஷின்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்க. ஆமாங்க. ஸோ அதோட பர்பஸ் என்னன்னு சொல்லிடுங்க சார். தண்ணிக்கு தாங்க சார். நம்ம அரிசி அரைக்கும் போது தண்ணி கண்டிப்பாக விட்டு ஆகணும். எல்லாரும் வந்து பைப் கனெக்ஷன் கொடுப்பாங்க, நாங்கள் பைப்பும் கொடுக்குறோம். இது வந்து எங்களோட மாடலுக்காகவே வச்சுருக்கோம். இது தண்ணி வந்து என்னென்னா மேலே டேங்க் வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற சொல்ல முடியாது. எல்லாத்து வீட்லேயும் டேங்க் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது இருக்கிறனால தண்ணி விடும்போது சௌரியம்
சௌரியமாக இருக்கும். நம்ம அளவாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த ட்ரேக்கு போடுற அரிசிக்கு இந்த தண்ணி சரியாக இருக்குங்க சார். இப்போ ட்ரேக்கு போடுற அரிசி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓ சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுடைய வெரைட்டிஸ் டைப்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க, ரேட்டு வரைக்குமே சொல்லிட்டீங்க. இந்த மிஷின் யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகுங்கிறத கூட சொல்லிட்டீங்க. சரிங்க. உங்ககிட்ட இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வரவங்க வந்து இனிஷியலாக என்ன பண்ணணும் சார்? இப்போ வீட்டில் வச்சு பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபுட் லைசன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் ஒன்று எடுத்தாங்கன்னா போதும் சார். ஓகே. தள்ளுவண்டி கடை வச்சிருக்கவங்க, இல்லை ஹோட்டல் வச்சிருக்கவங்க, சின்ன சின்ன மெஸ் வச்சிருக்கவங்க கண்டிப்பாக வச்சிருப்பாங்க ஃபுட் லைசன்ஸ். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒன்றும் தேவையில்லை. அவங்க ஏற்கனவே இருக்கிற லைசன்ஸ் இது கிரைண்டர் மாதிரி தான், இது ஒரு அட்டாச்மெண்ட் மிஷின் தான், எடுத்துகிட்டு போய் ஓட்டிக்கலாம். இல்லை மளிகை கடை வச்சிருக்காங்க, இல்லை தனியாக ஒரு கடை போட்டு இதுக்குன்னே மாவு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ப்ராப்பராக லைசன்ஸ் எடுத்து பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. இப்போ மாவு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த மிஷின் ரெஃபர் பண்ணுறீங்க சார்? மாவு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மிஷின் தான் சார் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓகே. சார் மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் வேணால் 10 கிலோ 20 கிலோ பண்ணலாம். நாளைக்கு ஒரு 100 கிலோ 200 கிலோ பண்ணும்போது மறுபடியும் மிஷினை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. அவங்க ப்ரொடக்ஷன் மட்டும் பார்த்தா போதும். ஓகே. இப்போ வந்து இந்த மிஷினில் வந்து இவங்க மாவு பிஸ்னஸ்க்கு வந்து தனியாக அரைச்சு பேக் பண்ணி விற்கலாம். அது போக மற்ற கஸ்டமருக்கு அரைச்சு வரவங்களுக்கு 1 கிலோ 2 கிலோ வந்தாலும் அரைச்சு கொடுக்கலாம். ஓகே. இதில் வந்து வேற என்னெல்லாம் அரைக்கலாம் சார்? சார் முதல்ல சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கிரேவி ஐட்டம், நம்ம குழம்புக்கு இதுக்கெல்லாம் வதக்கின கிரேவி ஐட்டம்ஸ் அது மாதிரி அரைச்சிக்கலாம். அது எல்லாமே வந்து 6 இன்ச்சுக்கு மேலே தான் அரைக்க முடியுங்க சார். 4-5 அரைக்க முடியாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிரேவி ஐட்டம் எல்லாம் அரைக்க முடியாது. ஓகே. அது வந்து உங்களுக்கு இட்லி மாவு மட்டும்தான். இது வந்து இட்லி மாவு மட்டும்தான். ஓகே சார். 4, 5 சாரி 6, 7, 8, 10 இது எல்லாமே அரைச்சிக்கலாங்க சார். சார் இப்போ வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்காக நீங்கள் சொன்னது எல்லாமே ஓகே. இப்போ மாட்டு தீவனம் அரைக்கும்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அது வந்து எந்த டைப் ஆஃப் மிஷின் வந்து அரைக்கும் சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா இதே இதில் வந்து 8 இன்ச்லேருந்து போட்டுக்கலாம் சார். 8 அல்லது 10 இன்ச் வந்து மாட்டு தீவனத்துக்கு வந்து நல்லா இருக்கு. பருத்திக்கொட்டை, புண்ணாக்கு, மக்காச்சோளம் எதாக இருந்தாலும் ஊற வச்சு அரைச்சிக்கலாம். அது வந்து அதுதான் 8 இன்ச்சு 10 இன்ச்சுங்க சார். அந்த ரெண்டுமே வந்து மாட்டு தீவனம் அரைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. கிரைண்டரில் ஆட்டுற மாதிரி அந்த பால் வடிஞ்சு வருங்க. ஓகே. இப்போ வந்து 4 டைப் ஆஃப் மிஷின் நம்ம வச்சிருக்கோம். ஆமாங்க. இந்த மிஷினுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸுங்கிறது எப்படி இருக்கும் சார்? மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் தர்றேங்க சார் நாங்களே. இதில் வந்து உள்ள பேரிங் ஆயில் சீல் போயிருங்க, கண்டிப்பாக போகும். அது எந்த மிஷினாக இருந்தாலும் போகும். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாற்றுறதுக்கு நாங்கள் எப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்துருவோம். அதே மாதிரி சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் அடுத்த தடவை வரும்போது அந்த 1 இயர்க்குள்ளே இருக்கும் போதும் ஃப்ரீயாக வந்துடும். அதுக்கு மேலேங்கும் போது அந்த ஸ்பேர் சார்ஜும் பஸ்ஸுக்கான ஃபேர் சார்ஜும் வருங்க சார். ஸோ அது மட்டும் அடிஷ்னலாக வரும். அவங்க எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் அதுக்கு நாங்கள் சர்வீஸ் தர்றேங்க சார். ஓகே. மிஷினுக்கான வாரண்டி பீரியட்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி சார்? சார் 1 இயர் தாங்க சார். 1 இயர் ஃபுல் மிஷினுக்கான வாரண்டி பீரியட். கம்ப்ளீட் மிஷின் மோட்டர்லேருந்து எது ஆனாலும் நாங்களே ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துட்றோம். ஓகே சார். மோட்டர் நம்ம பார்க்குறப்ப லக்ஷ்மி மோட்டர் வந்து மாட்டிட்டு இருந்தீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் பிராண்டு தான் பண்ணுவீங்களா, இல்லை எந்த பிராண்ட்னாலும் பண்ணுவீங்களா சார்? எல்லா பிராண்டும் போடுறாங்க சார். லக்ஷ்மி பண்ணுறோம், அப்புறம் கிராம்ப்டன் போடுறோம், சுகுணா போடுறோம். கஸ்டமர்ஸ் வந்து என்ன மோட்டர் கேட்குறாங்களோ அந்த மோட்டர் போட்டு கொடுத்துறோங்க சார். கிராம்ப்டனு சுகுணாவெல்லாம் போடும்போது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுங்க. ஓகே. இப்போ வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மிஷின் வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கவங்க வந்து மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பட் வந்து அவங்களுக்கு கமர்ஷியலாக வந்துட்டு எப்படி மாவு அரைச்சி கொடுக்கணும்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ணுறீங்க பிஸ்னஸில்? சார் ஏற்கனவே வாங்கின கஸ்டமர் சொல்கிற கைடு தாங்க சார். அவங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ கிலோ அரிசிக்கு எவ்வளோ கிலோ உளுந்து போடுறாங்க அப்படிங்கிறது எல்லாம் வந்து புதுசாக வாங்குறவங்களுக்கு சொல்லி தந்துடுறோம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களும் கற்றுக்குறாங்க சார். சார் இப்போ இந்த மிஷின்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்களா? ஆமாங்க சார். எல்லா பேங்க்லேயுமே இருக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குன்னு தனியாக லோன்ஸ் தந்துட்டு இருக்காங்க. சப்சிடிஸோட தர்றாங்க சார். அதாவது வில்லேஜ் சைடாக இருந்தால் 35% வரைக்கும் வருது. சிட்டி சைடாக இருந்தால் 25% வரைக்கும் சப்சிடிஸ் கிடைக்குதுங்க. ஓகே. அது வந்து என்ன ரேஞ்சில் இருந்து இருக்கு சார்? மினிமம் 1 லேக்குங்க, மேக்ஸிமம் 5 லேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க சார். ஓகே. ஸோ அந்த கஸ்டமர்ஸோட கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த பேங்க் மேனேஜர்ஸ் முடிவு பண்ணுறாங்க. ஓகே சார். அதாவது சின்ன மிஷின்ஸ்க்கு வந்து பண்ண முடியாது, பெரிய அளவில் போகிறாங்க அப்படின்னு தாராளமாக பண்ணிக்கலாம் சார். இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்ளை எப்படி கொடுக்குறீங்க? அவங்க நேரடியாக வரணுமா, இல்லை ஃபோன்லேயே கேட்டு வாங்கிக்கலாமா? டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எப்படி பண்ணுறீங்க சார்? சார் இந்த மிஷின் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுறோம் சார். என்ன சார் எல்லா சைஸுமே அனுப்பிச்சிடுறோம். அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது கைடும் கொடுத்துட்றோம். அதுக்கு மேலே அவங்களோட பட்ஜெட்டை பொறுத்து அவங்க மிஷின் சூஸ் பண்ணிக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஊருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும் சார். சவுத் இந்தியா ஃபுல்லாகவே கொடுத்துட்டு தான் இருக்கும். டோர் டெலிவரி சில ஊர்கள் போயிடுது, சில ஊர் ரொம்ப அவுட்டராக இருக்கிற ஊர்களுக்கு
போய் அவங்க டிரான்ஸ்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை சார். எல்லா ஊருக்கும் கொடுத்துட்றோம். அதே மாதிரி நீங்கள் ஃபோன் கான்டாக்ட்லேயே ஃபோட்டோஸ் பார்த்துட்டு நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை டைரெக்டாக ஃபேக்ட்ரிக்கு வந்து விசிட் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் சார். ஓகே, இப்போ நீங்கள் இந்த மிஷின் மட்டும் தான் பண்ணுறீங்களா, வேறு எதாவது பண்ணுறீங்களா சார்? சார் வேறு எல்லாமே பண்ணுறோங்க சார். கோதுமை வரைக்கிறது பல்வரைசர்ஸ் பண்ணுறோம், மிளகா மல்லி மிஷின் சிங்கிள் ஃபேஸ்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இட்லி மாவு கலக்கிறது பண்ணுறோம், டில்ட்டிங் கிரைண்டர்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆர்டினரி வெட் கிரைண்டர்ஸும் பண்ணுறோம் சார். ஓகே சார். சார் இப்போ இந்த மிஷின் வேணுங்கிறவங்க உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்? சார் எங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து 8300058021. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்ருவோம். நீங்கள் உங்களுக்கு எந்த மிஷின் என்ன மாடல் வேணுங்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு ரிப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கலாம் சார். ஓகே சார். இப்போ வந்து உங்கள் லொக்கேஷன் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் சார். சரி. ஸோ மிஷின் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட இந்த பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.